சாட்டர்டே மார்னிங். பாப்பா ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேக்காக நிறைய ஈவெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அவளுக்கு வந்து எல்லா சாட்டர்டேயுமே ஸ்கூல். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஃபுல் டே ஸ்கூல் இல்லை, ஹாஃப் டே மட்டும்தான். ஸோ அதுக்கு தான் அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். விளையாண்டு முடிச்சு வந்தாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பசிக்கும். ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு சப்பாத்தி ரோலாட்டம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அன்றைக்கி பண்ணி கொடுத்தேன். ஈஸியாகவும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ ஆனியன், கேப்சிகம், கேரட், கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு சப்பாத்தி ரோல் பாப்பாக்கு அன்றைக்கி பண்ணி கொடுத்தேன். சப்பாத்தியில் மயனேஸ் சாஸ் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணிட்டேன். பட் அன்னைக்கு வந்து அவள் என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டேன்னு சொன்னான், பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா. ஸோ பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் சுட்டு கொடுத்துருந்தேன். முந்தின நாள் நைட்டு தக்காளி பஜ்ஜி பண்ணியிருந்தேன். பட் நாங்கள் சாப்பிட்லேன்னு சொன்னேன் இல்லையா, அதையே வந்து ரீஹீட் பண்ணி கொடுத்துட்டேன். மித்துக்குட்டி நல்லா தூங்கிட்டு இருந்தான். பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அந்த கேப்பில் சூப்பராக ஒரு ஜிஞ்சர் டீ போட்டு குடிச்சிட்டு முந்தின நாள் ஷாப்பிங் போயிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்ட்டு ஒன்று ஒன்றா அன்பேக் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணேன். நம்ம வீட்டில் ஃப்ரூட் பேஸ்கெட் மட்டும் காலியாக இருக்க விடவே மாட்டார். ஹஸ்பண்ட் எங்கே போனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துடுவார். ஏன்னா பாப்பாவுக்கு ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப இஷ்டம். 3 நேரம் ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலுமே நல்லா சாப்பிட்ருவா. அதனால தான் அவளோட லஞ்ச் பாக்ஸில் முக்கால்வாசி இடத்துலையும் வந்து நான் ஃப்ரூட்ஸ் தான் ஃபில் பண்ணி கொடுப்பேன். அது நேந்திரம்பழம் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப உயிர், விரும்பி சாப்பிடுவாள். இன்ஸ்டாகிராமில் சில பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி தர்பூசணி பழ ஜூஸ் மத்தியானத்துக்கு வரைக்கும் தாங்குமா, கெட்டு போகாதா அப்படின்ட்டு. அது கெட்டு போகாது. ஏன்னா மார்னிங் ஒரு 10:30 ஷார்ட் பிரேக்லேயே பாப்பா அதை வந்து குடிச்சு முடிச்சிருவா. கிராசரிஸ் வந்து வாங்கிட்டு வர்றது பிரச்சனை இல்லை. பட் நெக்ஸ்ட் டே அதை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலை தான். அப்படியே போட்டு வச்சுருந்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அன்னன்னைக்கு வாங்கிட்டு வரதை அப்போவே வந்து அன்பேக் பண்ணி போட்டு வச்சுருவேன். இந்த பிரிண்டர் பற்றி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா 4200 ருபீஸ் வந்து இதோட ப்ரைஸு. நம்ம வீட்டில் ஆர்கனைசேஷனுக்காக தான் இது வாங்கினேன். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். பட் வாங்கினதுக்கப்புறம் எனக்கே தோணுது நிறையா இடத்துல வந்து இது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்களும் என்னை மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம வீட்டில் ஓவர் நாட்டியாக இருக்கிறது இப்போ டோரா குட்டி தான். எல்லா டாய்ஸும், மித்ரனோட டாய்ஸ் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எடுத்து கடிச்சிட்டே இருப்பார். மித்ரனும் டோரா கூட அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஏதாச்சும் வேண்டாத பொருள் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி வீசிட்டு போயிடுவான். ஆனால் டோரா வந்து எப்போ மித்ரன் குட்டி அசந்திருக்கானோ அப்போ அவனோட டாய்ஸ் தூக்கிட்டு ஓடிடும். ரீசெண்டாக டோராக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தயிர். ஸோ எப்போ வந்து கிச்சனில் நான் தயிர் பாக்கெட்டை டஸ்ட்பினில் போடுறனோ டக்குன்னு வந்து தூக்கிட்டு போயிடுவான். காலையில் எல்லாத்துக்குமே தோசை, தக்காளி பஜ்ஜி தான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பிரேக் இருந்தது. வீட்டுக்குள்ளே வச்சுருக்க செடியில் நிறைய ட்ரை லீவ்ஸ் இருந்தது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலான்னு ஒவ்வொரு செடியாக ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ்வலாக ட்ரை லீவ்ஸ் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்டோட க்ரோத்து வந்து ஜாஸ்தி வராது அப்படின்ட்டு. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி அதில் இருக்க ட்ரை லீவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். இன்டோர் பிளான்ட்ஸில் பெஸ்ட் எதுன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன், மணி பிளான்ட் பெஸ்ட்டு. தி பெஸ்ட்டு வந்து மணி பிளான்ட்டு. ஸ்னேக் பிளான்ட்டும் அவ்வளோ மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. இந்த லில்லி பிளான்ட் எல்லாம் நான் உள்ளே வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் அப்பப்போ நான் சன்லைட்டில் கொண்டு போய் வச்சு எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்குது.
நானும் நிறையா இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியலையா அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ மணி பிளான்ட்டும் ஸ்னேக் பிளான்ட்டும் நல்லா வருது இப்போ வரைக்கும். நம்மளோட ஹோம் கம்போஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நிறையா பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி டைரெக்டாக செடிகளுக்கு போடாமல் சன்ட்ரை பண்ணி போட்டீங்க அப்படின்னா இன்னுமே செடிகளுக்கு நல்லா சத்து போய் சேருன்னு சொன்னாங்க. ஸோ அதனால இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டெரஸில் காய போட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கு கம்போஸ்ட் போட போகிறேன். அன்னைக்கு நல்ல வெயில் இருந்தது. சரி, ஓகே, இன்னைக்கு வந்து அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை வந்து அன்னைக்கு முடிச்சிட்டேன், ஒரு வழியாக முடிச்சிட்டேன். இது வந்து பெண்டிங் வேலை தான், எனக்கு டெய்லி நினைப்பேன் ஆனால் செய்ய மாட்டேன். டெரஸில் தண்ணி ஊற்றுறது தான் எனக்கு பெரிய வேலையே. ஏன்னா கீழே பார்க்கிங்கில் இருக்கிற செடிகளுக்கும் பால்கனியில் இருக்கிற செடிகளுக்கும் பைப் லைன் இருக்குது. ஸோ டைரெக்டாக அப்படியே வந்து தண்ணி ஊற்றிடுவேன். ஆனால் டெரஸில் வந்து அவ்வளோ தண்ணி ஃபோர்ஸ் இல்லை. ஸோ அதனால இப்படி பக்கெட்டில் பிடிச்சி பிடிச்சி தான் எல்லா செடிகளுக்கும் ஊற்ற வேண்டியதாக இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் ஹஸ்பண்டும் ஊருக்கு போகிறங்காட்டி இந்த டெரஸ் வேலையை நான் தான் பார்க்குறேன். அவர் இருந்தார் அப்படின்னா அந்த வேலையை அவர் பார்த்து முடிச்சிருவார். பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஹேர் க்ரோத்தே சுத்தமாக ஸ்டாப் ஆச்சு. எல்லா முடியுமே வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இங்கே ரொம்ப ஹாட் வாட்டர் அதனால. பட் பாப்பாக்கும் மித்ரனுக்கும் வந்து முடி நல்லா இருக்கும். மேபி இங்கேயே பிறந்து வளர்ந்தாங்க அப்படிங்கிறங்காட்டின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஊருக்காரங்களுக்கும் முடி நல்லா இருக்கும். ஸோ இருக்கிற முடினால அட்லீஸ்ட் நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு இந்த பேக் தான் வந்து வீக்லி ட்வைஸ் போட்டுட்ருக்கேன். பட் எனக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியுது. இதை பார்த்துட்டு நீங்கள் வாங்க வேண்டாம். எனக்கு வந்து இது நல்ல சேஞ்சஸ் கொடுக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஹேர் பேக் போடலான்ட்டு அதே ரெடி பண்ணிட்டேன். ஓகே, கிவ் அவே வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்திருந்தது. நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னை பற்றி சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபேமிலி வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி தான். நான், அவர், பாப்பா, மித்ரன் 4 பேர் கொண்ட ஃபேமிலி தான் இது. ஸோ என்னோடய கண்டென்ட் எல்லாமே இதை சுற்றி தான் இருக்கும். இந்த வீடு, கார்டன், எங்களோட ஃபேமிலி இதை பற்றி மட்டுமே தான் இதில் இருக்கும். எனக்கு வீடு வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கணும். நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸை வச்சு எந்த அளவுக்கு வீட்டை பாசிட்டிவாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட திங்கிங் இருக்கும். ஸோ அதைத்தான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் மோஸ்ட்லி ஷேர் பண்ணுறதுக்கு பார்ப்பேன். மோஸ்ட்லி எனக்கு வந்து ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். அதாவது வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் க்ராக்கரிஸ் இதெல்லாம் வாங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் வந்து வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் வந்து நம்மளோட சேனலில் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி என்னோட வீடியோஸ் எல்லாமே இதை ரிலேட் பண்ணி தான் வரும். ஸோ கிவ் அவே எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு புது யூடியூபர். நான் ஒரு சாதாரணமான குடும்பத்தில் வந்த பொண்ணு. பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தோம் அப்படின்னா ஒரு 2 வீடியோவில் சீக்கிரமாக ஃபேமஸ் ஆயிடலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்க, ஃபேன்ஸ் வந்துடுவாங்க. என்னை மாதிரி ஒரு பொண்ணு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேபிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் கிவ் அவே கொடுத்தேன். என்ன தான் நம்ம கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி போட்டாலும் நம்மளோட கண்டென்ட்டை உள்ளே வந்து பார்த்தா தான் நாம் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளோட வியூவர்ஸ்க்கு தெரிய வரும். ஸோ அதுக்காக தான் நான் கிவ் அவே அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்தேன். ஸோ என்னோடய சேனலுக்குள்ளே போய் என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிவ் அவேக்காக இது பண்ணாதீங்க. ஏன்னா என்னோட சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட லைஃப் லாங் என்னோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஜஸ்ட் கிவ் அவேக்காக வந்துட்டு கிவ் அவே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அதே எனக்கு வந்து பெரிய ஹர்ட்டிங்காக இருக்கும். கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு ஆப் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட், நிறைய கமெண்ட்ஸ் இதை வச்செல்லாம் நான் வந்து நானாக செலக்ட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த ஆப் தான் வந்து செலக்ட் பண்ண போகுது. இதுதான் மற்ற யூடியூபர்ஸும் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து படித்தேன். ரெஃபர்ட் பை அப்படின்னு ஒரு பேர் போட்டு வந்துருந்துச்சு. பட் அப்படியெல்லாம் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளே வந்தாங்க அப்படின்னா என்னால் வந்து அவங்கள சூஸ் பண்ண முடியாது. டு பி ஃப்ரேங்க், என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மட்டும் உங்களை ஷேர் பண்ண சொன்னேன். அதுதான் வந்து அந்த கிவ் அவேல நான் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட். ஸோ வின்னர்ஸை வந்து ஒரு ஆப் மூலமாக தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். அது என்ன ஆப் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் vlogல உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் ஒரு 5:30க்கு நானும் மித்துக்குட்டி 2 பேருமே டெரஸ்க்கு வந்துட்டோம்.
மழையும் வர மாதிரி இருந்தது. ஸோ மேலே போட்ட கம்போஸ்ட் எல்லாம் வீணாக போயிருன்ட்டு அதை எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு டெரஸ் ஃபுல்லாகவே ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் நான் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. மோஸ்ட்லி வீக்கெண்ட் தான் க்ளீன் பண்ணுவேன். பட் இப்போ காற்றெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கங்காட்டி வீக்லி ட்வைஸ் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. டெரஸ்க்கு வந்தாலே எப்படியும் 1 மணி நேரம் ஆயிரும். காலையில் வந்தேன் அப்படின்னா 9 to 10 வருவேன். கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த டைமுக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு போவேன். ஈவினிங் அப்படின்னா அந்த 5 to 6 இல்லைனா 6:30 வரைக்குமே சில நேரத்தில் டைம் இப்படி இழுத்துரும். பட் மித்ரன் வந்து ரொம்ப நேரம் இருக்க மாட்டான். தண்ணியில் விளையாட ஆரம்பித்து நான் சத்தம் போட்டேன் அப்படின்னா அப்படியே கீழே போயிடுவான். அன்னைக்கு வந்து விளையாடுற டைம் இல்லையா, ஸோ அதனால அவனுக்கு எப்படா கீழே போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே மித்துக்குட்டி வாட்டில் கீழே இறங்கி போயிட்டான். இந்த ஸ்பைடர் மேன் வந்து அக்கா வீட்டிலேருந்து ரகலை பண்ணி எடுத்துகிட்டு வந்தான். யூஸ்வலாக மித்ரனுக்கு கார் பைக்கை விட ஸ்பைடர் மேனு, ஹல்க்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் எடுத்துகிட்டு வந்தது தான் மாயம். இப்போ அதில் இருக்கிற பஞ்சு எல்லாத்தையும் உருவி வெளியே போட்டாச்சு. குடலை உருவி வச்சிருக்கான் அந்த ஸ்பைடர் மேனை. டெரஸை க்ளீன் பண்ணி முடிக்கும் போதே லைட்டாக தூறல் விழ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கடகடன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 6:30 அப்படிங்கும்போது நானும் கீழே போயிட்டேன். கீழே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மழை. ஒரு 1/2 to 1 hour நல்ல மழை இருந்தது. நல்லா மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் மித்துக்குட்டியை கொஞ்ச நேரம் வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு 45 minutesனாலும் குழந்தைகளை வெளியே விளையாட விட்டால் தான் அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து சுவாசிப்பாங்க அப்படின்னு அப்பா அடிக்கடி சொல்லுவார். அதனால் டெய்லி ஒரு 1/2 to 45 minutesனாலும் விளையாட விட்டுருவேன். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudan Abi. Keep supporting me. Thanks for watching.